தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஏன் தூரமாயிருக்கிறீர் என்கிற தலைப்பில் தேவனுடைய செய்தியை நான் கொண்டு வருகிறேன். அநேக நேரத்தில் தேவன் நம்மை விட்டு, நம்முடைய பிரச்சனையை விட்டு, நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து அவர் தூரமாய் இருக்கிறதை போல நமக்கு தெரிகிறது. சங்கீதம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன்? நான் கதறி சொல்லுகிற வார்த்தையை ஏன் கேளாம இருக்கிறீர்? ஏன் எனக்கு தூரமாயிருக்கிறீர்? சங்கீதம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் கர்த்தாவே, ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? துன்பம் நேரிடுகிற சமயத்தில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? இன்று அநேகருக்கு ஒரு கேள்வியாயிருக்கிறது அல்லவா? தேவன் ஏன் தூரமாயிருக்கிறார்? ஏன் அவருடைய முகத்தை மறைக்கிறார்? என்னுடைய துன்பம் நேரிடுகிற சமயத்தில் ஏன் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு வேண்டிய சகாயத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 32வது அதிகாரம் 3வது வசனம், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் என்ன செய்திற்று? உலர்ந்து போயிற்று. என கண்பானவர்களே, நம்முடைய துன்பங்களையும் வேதனைகளையும் நமக்குள்ளாக நாம் அடக்கி வைக்கும்போது நம்மை அறியாமலேயே நம்முடைய எலும்புகள் பலவீனம் அடைகிறது. நாம் பலம் குன்றினவர்களாய் காணப்படுகிறோம். நன்றாக கவனியுங்கள். யோபு பக்தன் சொல்லுகிறான், யோபு 3வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் நான் போஜனத்திற்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு வருகிறது. ஆகாரத்திற்கு முன்பாக நாம் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் நம்முடைய துன்பம், நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய ஞாபகத்திற்கு வரும்போது கண்ணீரோடு, வேதனையோடு அந்த போஜனத்தை புசிக்கக்கூடியவர்களாயிருக்கிறோம். சில நேரத்தில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆகாரத்தை நாம் சாப்பிடுவதற்கு கூட மனமில்லாத நிலையில் போய்விடுகிறோம் அல்லவா? என்ன காரணம்? நாம் ஜெபித்த காரியத்திற்கு பதில் கிடைக்கல. நெருக்கம், துன்பம், வேதனைகள், பலகீனத்தின் நிமித்தம் ஒரு உபத்திரவம், பிள்ளைகளின் நிமித்தம் ஒரு உபத்திரவம், கடன் என்கிற சுமை, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், கணவனுடைய இரட்சிப்புக்காக செபித்த ஜெபங்கள் ஒரு பக்கம். எல்லா சூழ்நிலையிலையும் நான் நெருக்கப்படும் பொழுது தேவன் ஏன் தூரமாயிருக்கிறார்? ஏன் மௌனமாயிருக்கிறார்? ஏன் அவரால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியவில்லை? நீங்க வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களே, ஆனால்
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. என அன்பானவர்களே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள். மாமிசத்தில் இருந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் இருந்தது, நெருக்கங்கள் இருந்தது, துன்பங்கள் இருந்தது. அவர் என்ன செய்தார்? அந்த பிரச்சனையில இருந்து தன்னை மீட்டெடுக்கக்கூடியவரிடத்துல அவர் ஜெபிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நாமும் ஜெபிக்கிறோம், ரைட்? ஆனா சங்கீதம் 22:2 நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அவன் சொல்லுகிறான், நான் என் தேவனே, நான் பகலில் கூப்பிடுகிறேன், நீர் உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு என்ன இல்லை, எனக்கு அமைதல் இல்லை, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லப்பா. நான் ஜெபிக்க தானே செய்தேன், பதில் இல்லை, எந்த உத்தரவும் இல்லை. என்ன காரணம்? 4வது வசனத்தை வாசிக்கும் போது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஸ்தோத்திரம். அப்ப எங்க பிதாக்களுடைய காலத்திலையும் அவருடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்தது, துன்பங்கள் வந்தது. ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நம்பினார்கள். இன்னைக்கு நாமும் அப்படிதான் சொல்றோம், நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நான் கர்த்தரை தான் நம்புறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஏன் ஆண்டவர் தூரமாய் இருக்கிறார்? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் உங்க பிரச்சனையின் நடுவில், உங்க நெருக்கத்தின் மத்தியில் அவர் தூரமா இருக்கிறதை போல நீங்க உணர்வீங்க அப்படின்னா, நீங்க 3 காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்கணும். ஒன்று, அவர் பிஹேவியர், நம்முடைய நடக்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பதை நீங்க கவனிச்சு பார்க்கணும். சில சமயத்தில் கடவுள் தம்முடைய பிரசன்னத்திலிருந்து அவர் திரும்ப பெறுகிறார். நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். நம்ம ஜெபத்தில் போய் உட்கார்ந்துட்டோம், ஆனால் சில நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியாமல் போய் விடுகிறது. அவருடைய பிரசன்னம் அங்க இருந்தா மட்டும்தான் தேவன் அங்க இருக்கிறார், உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் சில நேரத்தில் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை திரும்ப எடுத்துக் கொள்ளுகிறார். காரணம் என்ன? நாம் செல்லுகிற பாதையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். சரியான பாதையில் நான் நடக்கிறேனா? அந்த பாதையில் ஏதாவது ஆபத்து இருக்கிறதா? பிரச்சனை இருக்கிறதா? ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தில் மௌனமாய் இருக்கிறார்? ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரல என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க செல்லுகிற பாதையில் ஏதாவது ஆபத்துகள் இருக்குமே ஆனால் தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற ஆபத்துக்கு என்ன செய்ய மாட்டார்? விட்டு விட மாட்டார். அப்ப அந்த வருகிற அந்த ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் தேவன் சில நேரத்தில் சில கால தாமதங்களை ஏற்படுத்துகிறார்.
Glory to God. இரண்டாவது, நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன். நாம் அவருடைய வார்த்தைக்கு முரண்பாடான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது தேவனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதுங்க. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்பீங்க அப்படின்னா 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் ஊரியாவினுடைய மனைவியாயிருக்கிற பெத்சபாலை அவனை கொன்று தனக்கு அவளை மனைவியாக்கி கொண்டான். வேதம் சொல்லுகிறது அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. Glory to God. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஊரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு எப்படி இருந்துச்சா, கேவலமாயிருந்தது. இப்ப தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்துல போய் ஜெபம் பண்றான். பிரைஸ் தி லார்ட். உபவாசிக்கிறான். ரா முழுவதும் தரையிலே கிடந்து ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது 6 நாள் ஜெபம் பண்றான். 7வது நாள் பிள்ளை செத்து போயிடுச்சு. ஏங்க ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கல? அவனுடைய நடக்கை தேவனுடைய வார்த்தையை மீறச் செய்தது. ஒரு முரண்பாடான வாழ்க்கையை அவன் வாழ்ந்ததுனால அவனுடைய ஜெபம் கேட்கப்படல. இப்ப நீங்க வேதத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம் 51வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, தேவனே உமது கிருபையின்படி இறங்கும், உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு முன்பாக நீங்க செய்த மீறுதல்கள் நீங்க அறிக்கையிட்டு ஜெபிக்காத வரையிலையும் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை நீங்க பார்க்க முடியாது. தேவனுடைய கிருபையை நீங்க பார்க்க முடியாது. நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினாலும், தரையில அழுது புரண்டாலும் தேவன் தூரமாயிருப்பார். அவன் சொல்றான், என் மீறுதல்களை நான் அறிக்கையிடுகிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாய் வந்திருக்கிறது. சொல்ற வார்த்தை கவனிங்க. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் என்ன செய்துட்டேன்? பாவம் செய்துட்டேன். உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நான் நடப்பித்தேன். நீ பேசும்போது உம்முடைய நீதியை விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் அறிக்கையிடுகிறேன். தாவீது அறிக்கை இடுகிறான். ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என்ன உங்க ஈசோப்பினால கழுவி என்னை சுத்திகரித்தருளும். Glory to God. அப்பொழுது நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். ஒரு ஆமென் சொல்லலாமே. உங்களுடைய நடக்கை ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணாத ஏதாவது மீறுதல்கள் இருக்குமேயானால், பாவங்கள் இருக்குமேயானால் இன்றைக்கே நீங்கள் அறிக்கை இடுங்க. உங்கள் பாவம் கழுவப்படாத வரையிலேயும் தேவன் தூரமாகத்தான் இருப்பார். 12வது வசனத்தில், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். Glory to God.
கர்த்தர் சொல்றாருங்க, நொறுங்கி போன உன் இருதயத்தை ஆண்டவர், நீ இழந்த சந்தோஷத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன்னு சொல்றாரு. நீ இழந்த சமாதானத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன்னு சொல்லுகிறார். அறிக்கையிடுங்க. தேவனுக்கு முன்பாக நீங்க செய்கிற மீறுதல்கள் என்ன? இரண்டாவது, அவர் பிஹேவியர் டுவர்ட்ஸ் அதர்ஸ். மற்றவர்களுக்கு முன்பாக உங்க நடக்கை எப்படி இருக்கு? முதல்ல தேவனுக்கு முன்பாக உங்களுடைய நடக்கையை நீங்க சரி செய்யணும். தேவனுக்கு முன்பாக உங்க நடக்கை எப்படி இருக்கு? இரண்டாவது, மற்றவர்களுக்கு முன்பாக உங்களுடைய நடக்கை எப்படி இருக்கு? நம்முடைய நடத்தை நம்மை எப்படி பாதிக்கிறதோ அதே போல மற்றவர்களையும் நம்முடைய நடத்தை பாதிக்கும். சில நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், நாம் செய்கிற காரியங்கள் மற்றவர்களை காயப்படுத்தும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இதை நிறைய பேர் உணர்கிறது இல்லை. நம்ம இப்படி பேசுகிறோமே, இந்த வார்த்தை அவர்களை காயப்படுத்துமே, இந்த வார்த்தை அவர்களை வேதனைப்படுத்துமே, யோசிக்கிறது இல்லை. எங்க 1 பேதுரு 3:7 சொல்லுகிறது, உன்னுடைய ஜெபத்திற்கு தடை வராதபடி உன் குடும்பமா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், உன்னோடு கூட வேலை செய்கிற நபர்களாய் இருக்கலாம், உன் உடன் பிறந்தவர்களாய் இருக்கலாம், அவர்களை குறித்து நீ தவறான எண்ணம் கொண்டிருப்பாயே, ஆனால் உன் ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தர் உனக்கு தூரமாய் இருக்கிறார். நிறைய பேர் தனக்கு துணையாய் கொடுக்கப்பட்ட மனைவியினிடத்தில் சரியாய் பேசுகிறது கிடையாது. அவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளையே பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்வது கிடையாது. இதனால என்ன உண்டாகும்? உன் ஜெபத்திற்கு தடை உண்டாகும். எனக்கு அன்பானவர்களே, உங்க ஜெப வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறது? மற்றவர்களை காயப்படுத்துகிறது மாதிரி நீங்க பேசுகிறீங்களா? உங்க வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்க நண்பர்களோடு நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்பொழுதுமே கடிந்து கொள்ளுகிற வார்த்தை, கடினமான வார்த்தைகளை நீங்க பேசுகிறீர்களா? உங்களால ஆவியில நிறையவே முடியாது. சிலரால ஏன் தேவ சபையில அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியல அப்படின்னா, அந்த கடினமான இருதயம். Glory to God. மற்றவர்களை கடினமான வார்த்தைகளினால அவர்களை குற்றப்படுத்தி பேசி அவர்களை காயப்படுத்தினதுனால அந்த இருதயம் என்ன ஆயிற்று அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னத்தை அக்செப்ட் பண்ண விட மாட்டேங்குது. புரிந்து கொள்ளுங்க. உங்க நடத்தை உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறதோ அதே போல மற்றவருடைய வாழ்க்கையையும் பாதிக்கும். நீங்க மற்றவரிடத்துல பேசும் பொழுது வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. காண்கிற சகோதரனிடத்துல நீ அன்பு செலுத்தாம காணாத தேவனிடத்துல நீ எப்படி அன்பு செலுத்த முடியும்? காண்கிற சகோதரனிடத்துல நேசிக்க பழகு. அன்பான வார்த்தைகளை பேசுங்க, ஆதரவான வார்த்தைகளை பேசுங்க. உங்களுக்கு முடிந்த அளவுக்கு ஆதரவாக இருங்க. கட்டாயம் கர்த்தர் உன் ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். மூன்றாவது, அவர் அன்ஃபர்கிவ்னஸ். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்குதுங்க.
மற்றவர்களை மன்னிக்காத சுபாவம். ஏங்க, நீங்க மற்றவர்களை மன்னிக்காம நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களை எப்படி தேவன் மன்னிப்பார்? நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா ஒரு பாறையின் மேல நீங்க ஏறுகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? ஒரு கடினமான பகுதிக்கு நேராக நீங்க ஏறி செல்ல முயற்சி செய்கிறீர்கள். லிசன், மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் என்ன காயப்படுத்தியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிக்கக்கூடியவர்களா இருந்தா மட்டும்தான் சில நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் இது எதை கொண்டு வந்து விடுகிறது? ஒரு கசப்பை கொண்டு வருகிறது. அன்னைக்கு அவ என்னை எப்படி பேசுனா தெரியுமா? என்னால் மறக்கவே முடியலை. அவர்களை என்னால் மன்னிக்கவே முடியாது. லிசன், அதனால தான் உனக்கு ஜெபத்திற்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, தவறே செய்யாத மாதிரி தன்னை காட்டிக் கொள்ளுவாங்க. பாருங்க, glory to God. நான் தப்பே பண்ணல, அவங்க தான் தப்பு பண்ணுனாங்க, அவங்க தான் என்ன பேசுனாங்க. உங்களுடைய தவறை நீங்க நியாயப்படுத்தாதங்க. நம்முடைய தவறை நாம் ஏற்றுக்கொள்வது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனா நீ ஏற்றுக்கொண்டே ஆகணும். அப்பந்தான் உனக்கு சமாதானம் உண்டாகும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு குடும்பங்களில் எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பன்ட்ட பேசுறது இல்லை தெரியுமா? தான் சொந்த சகோதரனிடத்தில் பேசுறது இல்லை, சகோதரிகளிடத்தில் பேசுகிறது இல்லை, உறவினர்கிட்ட பேசுறது இல்லை. காரணம், ஏதோ ஒரு கசப்பான பகுதி அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால இவங்க பேசாம இருக்கிறாங்க. இது என்ன செய்யும்? உங்களால தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. உங்க போராட்டத்தில் நீங்க ஜெயத்தை பார்க்க முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசுவனுடைய வாழ்க்கையில பிதாவை நோக்கி இயேசு ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. glory to God. அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். ஹலோ, இயேசு என்னங்க செய்யலாரு? பிதாவே, இவர்களை மன்னியும். மன்னிக்கிறீங்களா? உங்களை பரிகாசம் பண்ணுகிற நபர்களை மன்னிக்கிறீங்களா? எந்த இடத்துல நீங்க பரிகாசம் பண்ணப்பட்டீங்க? எந்த இடத்துல உனக்கு விரோதமாய் பேசப்பட்டது? இன்னைக்கு அப்பாட்ட ஜெபம் பண்ணு. ஆண்டவர், இந்த சூழ்நிலைகளில், இந்த நிலையில் நான் பரியாசம் பண்ணப்பட்டப்பா, நான் தலைகுனிந்து வந்த ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு இதுதான் தடையா இருக்கிறது அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க. என்னை பேசினவர்களை நான் மனதார நான் மன்னிக்கிறேன். நான் வாழணும், என் பிள்ளைங்க வாழணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, மன்னிப்பு அது தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற சுபாவம், நம்முடைய தேவனுடைய சுபாவம்.
அவர் மன்னிக்கிறவராயிருந்தார். எத்தனையோ தவறுகளை, எத்தனையோ பாவங்களை, எத்தனையோ காரியங்களை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப செய்கிறோம்ல. நம்முடைய பாவங்களெல்லாம் கர்த்தர் மன்னிச்சார்ல, நம்முடைய மீறுதல்களெல்லாம் கர்த்தர் மன்னிச்சார்ல. எதற்காக? தேவன் என் பிள்ளை கெட்டு போய்விடக்கூடாது, நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணுவதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். உங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கு. மற்றவர்கள் செய்த எந்த தவறாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுருங்க. என்ன கர்த்தர் கட்டாயம் ஜெபத்தை கேட்பார். கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28, 29 வாசிக்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. சாந்தத்தை அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. மற்றவர்களை மன்னிக்கிறது எப்படி என்பதை அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. மற்றவரிடத்தில் எப்படி அன்பு செலுத்தணும்னு அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, நீ கற்றுக்கொள்ளும்போது நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஐ வில் ஷோ யூ ஹவு டு டேக் எ ரியல் ரெஸ்ட். நான் உனக்கு காண்பிப்பேன், ஒரு உண்மையான இளைப்பாறுதல் என்ன என்பதை காண்பிப்பேன். ஒரு உண்மையான சமாதானம் என்ன என்பதை காண்பிப்பேன். எப்போ தெரியுமா? அவரிடத்தில் நீ கற்றுக்கொள்ளும் போது. ஆண்டவர் சொல்றார், வாக் வித் மீ அண்ட் ஒர்க் வித் மீ. என்னோடு கூட நட, என் கூட சேர்ந்து செயல்படுத்தி பாரு. வாட்ச் ஹவ் ஐ டூ இட். என்னை கவனித்து பாரு, நான் எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாரு. Glory to God. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி செய்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் பாருங்க. ஏன் நீ வருத்தப்படணும்? அவங்க பேசுனதற்காக நீங்கள் ஏன் வருத்தப்படணும்? அவங்க இப்படி உங்களை சொன்னதுக்காக நீங்கள் ஏன் வருத்தப்படணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ வருத்தப்பட்டு உன்னை நீ வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற. இன்னைக்கு என்னிடத்துல நீ வா, என்னிடத்துல கற்றுக்கொள். எனக்கு முன்பாய் நடந்து நீ உண்மையாயிரு, முரண்பாடாய் நடக்காத. மற்றவர்களிடத்துல சரியான வார்த்தைகளை பேசு. உன் நடக்கை மற்றவர்களுக்கு முன்பாக சாந்தம் உள்ளதா இருக்கட்டும். மற்றவர்களுக்கு முன்பாக நீ தாழ்மையாக இருந்து பழகு. கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் என்னிடத்தில் உள்ளது. இதை நீ கற்றுக்கொள்ளும் போது ஒர்க் வித் மீ, என் கூட சேர்ந்து வேலையை செய். அதுக்கு பிறப்பாடு நீ பார்ப்ப, நான் எப்படி அதை செயல்படுத்துகிறேன்னு பார்ப்ப. Glory to God. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். மனசோர்வு அடைந்திருக்கும் போது நம்மளோடு கூட இருக்கிற நபர்கள் நம்மை விட்டு விலகி போகலாம். சில நேரத்தில் இதுவே நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். பாருங்களேன், செபிக்க முடியாது, தேவனிடத்தில் துதிக்க முடியாது. காரணம், அவங்க ஏன் நம்மளிடத்தில் பேசலை? ஏன் அவங்க நம்மளை பார்த்து அப்படி திரும்பி போனாங்க?
அந்த ஞாபகம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நான் சொல்லுவேன், என்ன நடந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் அறிக்கையிடுங்க. உங்களை விட்டு விலக்குங்க. உங்களை விட்டு போன நபரை பற்றி யோசிக்காதீங்க. ஐயோ, அவர்கள் இருந்தால் இப்படி இருக்குமே, அவர்கள் இருந்தால் அப்படி இருக்குமேன்னு பேசாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஜெபம் பண்ண, தேவனிடத்தில் திரும்புவோம். தேவன் உனக்கு ஆறுதலை தருவார். தாவீது வேற வழியே தெரியாம தேவனிடத்தில் திரும்பலாம். கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரா, சகோதரி, தேவனிடத்தில் திரும்பு. தேவனிடத்தில் திரும்புங்கள். தேவனிடத்தில் உங்களுக்கு வேண்டிய கிருபை இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய தயவை கர்த்தர் கட்டாயம் செய்வார். செபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஏன் தூரமாயிருக்கிறேன்? உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்படியே சத்தத்திற்கு இன்றைக்கு உத்தரவும். அவர்கள் அறிக்கையிடுகிற எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து நீர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து உடைய இரக்கத்தை நீர் காண்பிக்க முகர்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் பங்கடைகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்யத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.